வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கங்க. நான் உங்கள் எஸ்எம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்கிமான் ஒமேகா ரூபி கேம் ப்ளே பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து 6K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதே போட்டிருக்கணும். இப்போ 7K வந்திருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி அண்ட் சாரி ஃபார் த டிலே. ஏன்னா நான் அப்போயே கம்யூனிட்டி டேப்பில் போட்டேன் 6K ஸ்பெஷலுக்கு தக் லைஃப் போடலாமா கேமிங் போடலாமான்னு கேட்டதுக்கு எல்லாருமே கேமிங் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் அதை போடுறேன். அண்ட் அகைன் சாரி ஃபார் தி லேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் மட்டும்தான். பிகின் கேம் கொடுத்தப்போம். இதெல்லாமே எல்லா கேம்லேயும் வர்றது தாங்க. ஸோ இதை நான் கொலான்னு பேச விரும்பலை. போக்கிமான் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன போக்கிமான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டார்ச்சிக். ஆக்சுவலாக இது நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி பண்ணியிருப்பேன். அப்போ டார்ச்சிக்கா ட்ரிக்கோவா மட்கிப்பான்னு எது நம்மளுக்கு பெஸ்ட்டு ஃபார் கேம் பிளேன்னு போட்டதுக்கு நிறைய பேர் டார்ச்சிக் தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க, ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் டார்ச்சிக்கை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேம் பிளேயில் மெகா எவல்யூஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த கேம் மொபைலில் தான் விளையாடுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேமை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ சரி வாங்க நம்ம இப்போது கேம்குள்ளேயே போகலாம். சொல்லப்போனால் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லா கேம் ஜிபியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் நம்மளோட கேமிங் சேனல்னு ஒன்று இருக்குங்க. அதில் போக்கிமான் எக்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ தயவுசெய்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு சேனலும் இருக்குது, பேக்கப் சேனல்னு எஸ்எம்னு. ஸோ 2 சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் கொடுத்த சப்போர்ட்டை தயவுசெய்து அதில் தாங்க, ஓகேவா? ஸோ இனிமேல் நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ தான் நம்மளை பற்றி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு இதில் ஆக்சுவலாக மே கேரக்டர் அப்படியே இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை, ஆஷ்னு கொடுக்கலான்னு இருக்கேன். எப்போவுமே நம்ம ஆஷ் தான் கொடுப்போம். ஓகே கொடுத்துப்போம். ஸோ நீங்கள் என்ன போக்கிமானை செலக்ட் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பகாவாக இருக்கான். இது நான் அந்த சப்டைட்டில்ஸ் இதெல்லாம் நான் படிக்க விரும்பலை. ஏன்னா அது பெருசாக போகும், அவ்வளோ ஸ்பீடாகவும் நம்மளால் படிக்க முடியாது, என்னால் படிக்க முடியாது. நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம அடுத்த பார்ட் போடலாமான்றது தெரிய வரும். அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள், அடுத்த பார்ட்டை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கேம் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, ஆனால் எனக்கு சீரியஸாக இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. அது ஒரு தனி ஃபீல் கொடுக்குது இந்த கேம் விளையாட போது. ஓகே, எனக்கு இப்போது அந்த போக்கிமான் அதெல்லாம் பார்க்கணும். ஓகே, இதே தான். இதில் சிம்பிள். இப்போ நம்ம கிளாக்கில் டைமை செட் பண்ணணும். அப்புறம் இங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், அவர் பின்னாடி ஒரு போக்கிமான் துரத்திக்கிட்டு இருக்கோம். அந்த போக்கிமானை காப்பாற்ற நம்ம போக்கிமானை செலக்ட் பண்ணணும். இதை தான் நம்மளுக்கு எமரால்டிலையும் இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். என்ன ஒன்று, இதில் மெகா எவல்யூஷன் இருக்கும், அதுதான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில, ஏன்னா நான் இந்த கேம் விளையாடினதில்லை. எமரால்டு விளையாடிருக்கேன், ஆனால் இது விளையாடினதில்லை. அநேகமாக மெகா எவல்யூஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெகா எவல்யூஷன் இருக்கா இல்லையான்றதை. ஓகே, இல்லை நம்மளுக்கே போக தெரியும், கதையை பேஸ் பண்ணி போகும். ஓகே தான். இப்போ டப்புன்னு நம்ம ரூமுக்கு போயிட்டு கிளாக்கை செலக்ட் பண்ணி டைமை கரெக்டாக வச்சுட்டா போதும். ஆனால் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஸ்பீடாகவும் ஓடுது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சேன், பட் கரெக்டாக இருக்குது. ஓகே, டைமை நம்ம செட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு டைமை செட் பண்ண வேண்டியது தான் நம்மளுக்கு தோன்றது. நான் டைமை செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, வெறும் ஓகே தான் கொடுத்தேன், டைம் செட் பண்ண வேணாமோ, ஆல்ரெடி இருக்குது போல். சரி, எமரால்டுலாம் அப்படி நடக்கும் போல். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், டிவியை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஓகே ஒரு ஜிம் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனோட அப்பா ஒரு ஜிம் லீடர்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டில் தான் மேயருவா. ஸோ நம்ம அங்கே போய் பேசிவிட்டு அப்புறம் ப்ரொஃபஸரை போய் பார்க்கணும். அப்போ தான் ஒரு போக்கிமான் துரத்திக்கிட்டு இருக்கும், 6Xன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. எமரால்டில் அப்படி தான் நடக்கும், ஒமேகா ரூபிலையும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, மேலே இருக்கா. ஸோ இங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரில. ஓகே,
நான் அவளையும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போது ஃபயர் ரேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்க்க வந்து கேரி இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேயும் ஒரு ஆப்போனண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவளை போய் 2 பேரும் சேர்ந்து தான் போய் செலக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்ல வரா? ஓகே, அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவள் பாட்டு கிளம்பிடுவான். நம்ம ப்ரொஃபஸரை போய் பார்க்கணும். ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டா இப்போ நம்ம பாட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து போக்கிமானை செலக்ட் பண்ணணும் அண்ட் நிறைய போக்கிமானை பிடிக்கணும். எந்தெந்த போக்கிமான் கரெக்டாக இருக்கணும்னு தெரில. அநேகமாக வந்து இப்போ நான் ஃபயர் டைப் போக்கிமான் செலக்ட் பண்ணுறதுனால ஒரு வாட்டர் போக்கிமான் பிடிக்கணும், கிராஸ் ஒன்று பிடிக்கணும், ட்ராகன், மொத்தமாக 6 போக்கிமான் வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அண்ட் நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறதெல்லாம் மெகா எவல்யூஷன் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து இந்த கேமை முடிக்கும்போது கீ ஸ்டோன் கிடச்சி நம்ம எவால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை வெறும் ஸ்டார்டர் போக்கிமான் மட்டும் தான் எவால்வ் ஆகுமான்னு தெரில. அண்டு இந்த ஒரு மக்கிப்பூ மட்டும் ஏங்க எப்படி இருக்குது? ஒருவேளை இந்த கேமில் ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக நம்ம ஃபோனில் விளையாடுறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து இப்போ ஒரு போக்கிமான் செலக்ட் பண்ணப்போ நம்மளோட டோட்டல் டீம் மாறும். இப்போ நான் வந்து டார்ச்சுக்கு எடுக்கிறதுனால நான் ஒரு தனி டீம் எடுக்கணும். இதே நீங்கள் ட்ரிக் எடுத்தால் அதுக்கு ஒரு தனி போகும். மட்கிப் எடுத்தால் தனியாக ஒரு டீமை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த 3த்தில் எந்த ஸ்டார்டரு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமில், ஓகேவா? அதாவது இப்போது போக்கிமான் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் ட்ரிக்கோவான அந்த மெகா செப்டைல் தான் சொல்லுவேன். ஆனால் கேம்லன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்வாம்பட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மெகா ஸ்வாம்பட் வந்து ரியலாகவே பெஸ்ட்டாக இருக்கும். வாட்டர் அண்ட் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து எமரால்டு ஸ்வாம்பட் வச்சு தான் விளையாடினேன். செம்ம பெனிஃபிட்டுங்க. ஒரு ஜிம் லீடருக்கும் அழகாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இதே வந்து ட்ரிக்கோ அண்டு டார்ச்சிக்கை வச்சு நான் விளையாண்டதில்லை. ஸோ மேபி ஒரு டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் போக்கிமான், கிரவுண்டு போக்கிமானெல்லாம் பிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன கருத்து வந்து கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம் படி பார்த்திங்கன்னா ஸ்வாம்பட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரி விடுங்க, நம்ம எதுக்கு இப்போ அதை பற்றி பேசிவிட்டு, நம்ம தான் டார்ச்சிக்கை எடுத்துட்டோம்ல. ஓகே, நிக் நேம் அஃப்கோர்ஸ் நான் தரமாட்டேன். இப்படி தேவையில்லாமல் எதுக்கு டார்ச்சிக்கு நான் என்னத்துக்கு வேறு எதாவது நிக் நேம்? டார்ச்சிக், கம்பாஸ்கின், மெகா பிளேசிகன் அண்ட் மெகா பிளேசிகன். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் வந்து போக்கிமானை பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளை இப்போ எப்படி இருந்தாலும் பார்சல் பாய் மாதிரி ஏதாவது அதை போய் அங்கே கொடுத்துட்டு வா, அங்கேருந்து இங்கே கொண்டு வான்னு ஏதாவது வேலை வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு மேயோட சண்டை போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பெரிய இது இருக்குது. சரி விடுங்க, நம்ம பாட்டு எப்படியோ ஒரு ரூட்டில் போவோம். இது என்ன ரூட் 101 போல். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த டார்ச்சிக் எந்த லெவலில் கம்பாஸ்கனாக எவால்வ் ஆகும் அப்படின்ற கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, எந்த போக்கிமான் நல்ல போக்கிமான் கிடச்சா நல்லா இருக்குங்க. ஓகே, பிராம்பிள் இதை எப்படி இருந்தால் நம்ம பிடிக்க போகிறதில்ல. இது ஆக்சுவலாக வந்து லைக் பட்டர்ஃப்ரீயா, அது வந்து கேண்டோவில். ஸோ அந்த மாதிரி இதுக்கு பேர் லாஸ்ட் எவல்யூஷனும் லைக் பட்டாம்பூச்சி மாதிரி தான் இருக்குங்க. அதோட கேட்டர்பி இருக்குல்ல, ஸோ அதோட லாஸ்ட் எவல்யூஷன் வந்து பட்டர்ஃப்ரீ. பிராம்பிளோட லாஸ்ட் எவல்யூஷனும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்விக்கு மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். அதாவது திருப்பியும் கேட்குறேன், டார்ச்சிக் வந்து கம்பாஸ்கனாக எந்த லெவலில் எவால்வ் ஆகுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் தான் சொன்னேன்ல, மோஸ்ட்டாக டெலிவரி வேலை தான் பார்க்க விடுவாங்க. என்ன பண்ணணும்? ஓகே, இது டெலிவரி பாயில் அட்வைஸு. இது பேர் தான் போக்கிமாட்டே. இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, இதெல்லாம் தெரியும். போர்ஷனு அண்டு இந்த எல்லா போக்கிமான் கேம்லேயும் இதாங்க எப்படி போக்கிமானை பிடிக்கணுன்றதுக்கு ஒரு இது போகும். அண்ட் போக்கிமான் சென்டரில் வந்து எப்படி ஹீல் பண்ணணுன்றது ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. போக்கிமாட்டில் வந்து போர்ஷன், சூப்பர் போர்ஷன் நிறைய இருக்கும். அதை வந்து வாங்குறத சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஒரு 2-3 பாட்டாக இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி போக்கிமானை பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேமில் சொன்னால் ஓகே, எல்லா கேம்லையும் சொல்லிகிட்டு இருக்கிறதாங்க விருப்பம் இருக்குது. சரி விடுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போது போக்கிமாட்டில் போயிட்டு இங்கே ஏதாவது பார்சல் கீர்சல் வந்து நம்ம ப்ரொஃபஸருக்கு தரணுமான்னு பார்ப்போம். இல்லை, ஓகே, நம்ம எதுவும் பண்ண வேணாம். இதில் வந்து இப்போ பார்சலை டெலிவரி பண்ணுறதெல்லாம் இந்த மேப்பில் இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போது மேவோட தான் சண்டை போட போகிறோம். இந்த பக்கம் தான் அதை நிற்கிறா பாருங்கள், அவள் கூட தான் நம்ம இப்போ சண்டை போடணும்.
அநேகமாக வந்து மட்கிப் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மட்கிப் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கலர் வந்து ப்ளூ இல்லாமல் ஒயிட்டாக இருந்தது. அநேகமாக அதே கலரில் இருக்குமா இல்லை மாறி இருக்குமான்னு பார்ப்போம். ஓகே, ரூட் 103 அதே தான். இப்போ வந்து அவள் வந்து இப்போது போக்கிமான ஃபைட் தான் நான் கூப்பிடுவா. எனக்கு தெரிஞ்சு அவள் மட்கிப் கொண்டு வருவாளா இல்லை ட்ரிக்கோ கொண்டு வருவாளா? எனக்கு தெரிஞ்சு டார்ச்சிக் வந்து ஃபயராக அப்போது ஆப்போசிட்டாக தான் கொண்டு வருவா. ஐ மீன் அட்வான்டேஜாக கொண்டு வருவா. சொன்னல மட்கிப்பாக தான் இருக்கும். அண்ட் நடுவுலேயே நான் வந்து ஒரு வைல்டு போக்கிமானோடலாம் சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போது நம்ம வந்து எம்பரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஸ்க்ராட்சே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து வாட்டர் போக்கிமான்னு பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் ஏற்றுறதுனால இந்த ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மட்கிப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சரி, ஓகே. டார்ச்சிக் வந்து எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும். கிரிட்டிக்கல் ஹிட். ஓகே, போர்ஷனை கொடுத்துப்போமா? ஓகே, எப்படி ப்ரோ கிடச்சிதுன்னா அதான் ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தானே அவன் தான் கொடுத்துட்டு போயிருப்பான். நான் எதுவும் வாங்கலை. ஆனால் ஓகே, போர்ஷனை யூஸ் பண்ணிட்டேன். சீக்கிரம் முடி டார்ச்சிக். அதை இப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு கிராஸ் போக்கிமான் நான் வச்சே ஆகணும். ஸோ எந்த கிராஸ் போக்கிமான் பிடிக்கலான்றது தான் இப்போ பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கிராஸ் போக்கிமானை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து இந்த ரீஜனில் இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். மேபி நான் வந்து யோசித்து வச்சது வந்து அது என்ன ப்ரெலும், அந்த கிராஸ் அண்ட் ஃபைட்டிங். ஓகேவா, 2 இது இருக்கும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கிராஸ் போக்கிமானும் பிடிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பிடிப்போம். ஓகே, ஒரு வழியாக நம்ம மட்கிப்பை தோக்கடிச்சிட்டோம். இதுலேருந்து நம்ம வந்து வெற்றிகரமாக தோக்கடிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து அவள் வந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு போக்கிமான் சென்டரில் போய் போக்கிமானை ஹீல் பண்ணணும். மேபி திருப்பியும் நம்ம வேறு ஏதாவது ட்ரைனர்ஸ் கூட சண்டை போடுவோம்ல, அதனால் இன்னுமா கிளம்பாமல் இருக்கா? ஓகே, அவளே ஹீல் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம போக்கிமான் சென்டருக்கே போக தேவையில்ல. ஓகே, இப்போ வந்து அவள் அப்பாவை போய் பார்க்க போகிறாளாம். ஓகே, லேபில் இருக்கா, வந்து மீட் பண்ணுன்றா. ஸோ நம்ம வந்து அதை அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவுடன் வரேன். உங்களுடன் விடைபெறுவது எஸ்எம். ஓகே, பாய்.